சரி, வரும் காலங்களில் கொஞ்சம் இது ஃபீல்டு இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணா நல்லாயிருக்கும். ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன்னா, அந்த போராட்டம் நடக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் சொன்ன விஷயங்கள், "ஐயா நாங்க 200, 300 வாங்குறோம். அதுல மாற்று கருத்து இல்ல. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் வெறும் ரூ. 12,000 அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 15, 20 பேர்ட்ட நானும் விசாரி எவ்வளோ சம்பளம்? 12,000, 12,700 அப்படிதான் எல்லாம் வேரியபிளா சொல்றாங்க. ஆனால் ஆன் ரெக்கார்ட் படி இந்த சிஎலுக்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 23,000. இந்த ரூ. 23,000ன்றது ஓவராலா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சிஎலுக்கான சம்பளம். ஆனால் பிசிக்கலா வந்து அவன் கையில போய் சேர்றது, அது உண்மையா உழைக்கிறான் பார்த்தீங்களா? இவன் ஊழல் வேலை செய்றான், இவன் லஞ்சம் வாங்குறான், ரூ. 200 நம்மலாம் போராடுறோம், கொந்தளிச்சு எழுதுறோம் இல்லையா? வீட்டுக்கு வந்தான், லைன மாட்டு போனான், ரூ. 100 வாங்கிட்டு போயிட்டான்ப்பா, ரூ. 200 வாங்கிட்டு போனான். அவன 1000 கரைச்சு கொட்டுறான். ஆனால் அவனுக்கு முறையாக அவனுக்கு சேர வேண்டிய சம்பள பணம் போய் சேர்றதில்ல. அதனால தான் அவன் 100, 200ன்னு சொல்லிட்டு கையூட்டு வாங்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுறான். இது வேற வழி இல்லையா அப்படின்னு கேட்டா சத்தியமா வழி கிடையாது. ஏனால் அவன் அந்த 200, 300 வாங்கினாலும் அந்த கேஷுவல் லேபரை எடுத்து போயிடறான். கிடையாது. அவன் மேல இருக்க கேங் மேனு, ரேங்க் மேன்னு ஒருத்தர் இருக்காரு, எல்லை இருக்காரு, எல்லாருக்கும் பங்கு இருக்கு. அந்த ரூ. 200 பங்கு இருக்குன்றது நம்ம எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. சரிங்களா? ஸோ 23,000 சம்பளத்துல ரூ. 12,500 தான் சம்பளம் ஒருத்தன் வாங்குறானா, பேலன்ஸ் எங்க போகுது? அதை வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களும் அந்த மின்துறை அமைச்சர்களும் விசாரிச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். எங்க போன்னு சொன்னா சொல்லிடுறேன். அமைச்சரோட பிஏக்கள், முன்னாள் இருந்த அமைச்சரோட பிஏக்கள், எஸ்இ, இ ஸ்கொயர், இஇ, ஏடி, ஏஇ, ஃபோர்மேன், இவங்க எல்லாரையும் போய் விசாரிங்க. இவங்களுக்கெல்லாம் பங்கு போச்சா, இல்லை அங்கே இருக்க கிளர்க்குகளுக்கு பங்கு போச்சான்னு விசாரிங்க. எனக்கு தெரியலங்க. ஆனால் ஆத்தென்டிகேட்டடா நீங்க எல்லாம் போய் ஏன்னா உங்களை மாதிரி பொறுப்புள்ள காட்டில் போய் விசாரிச்சா கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். 23,000 சம்பளம் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதை வெறும் 12,500 தான் போய் சேருதுன்னா, வெக்கமே இல்லாம நோவாம கவர்மெண்ட் சம்பளமா வாங்கிட்டு மத்தவங்க உழைப்புல திருடுறானுங்க இல்லையா? அந்த கீழ்த்தனமான நபர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு அரசு கண்டுபிடிக்கணும். இது இன்னைக்கு நேத்து இல்ல, கடந்த 19 ஆண்டுகளா இந்த ஒரு கேவலத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்த அதிகாரிகள். எந்த அதிகாரிகள், எந்த அரசு